जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बू फलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு மாதத்திற்குமே நமக்கு ராசி பலன்கள், ஒவ்வொரு மாசத்துக்குமே நமக்கு என்னென்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு சில விஷயங்கள் நமக்கே புரியாத புதிதாக இருக்கும். சில விஷயங்கள் அதுல பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்குமே ஒரே மாதிரி இருக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இந்த ராசிக்கு சொல்றது அடுத்த ராசிக்கு அப்படி இருக்குமோ, இந்த ராசிக்கு இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியே கிடையாது. ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு ராசி வீண் வார்த்தையால் குடும்பத்தில் சண்டை வரும் ஒரு ராசிக்கு. அதே போல இன்னொரு ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது தேவையில்லாம அலுவலகத்திலேயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ தேவையில்லாத பிரச்சனைகள் சில பேர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இன்னொரு ராசி அவசரத்துல முக்கியமான பொருளை விட்டுட்டு போய் அதனால சில பிரச்சனைகள், அதனால சில விஷயங்கள் இதெல்லாமே வரும். இப்படி ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்களை நான் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே போல யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்ப நீங்க போய் தலையிட்டு அதுல போய் மாட்டிக்கொள்ளுறீங்களா? யாரோ ஒரு தப்பு, எங்கேயோ ஒரு தப்பு நடக்கிறது, அதை நீங்களா போய் மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து வெளியில தலையெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாசம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போறது அப்படிங்கிறத நீங்க கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் கடைசி வரைக்கும் ஒரு ராசிக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க மேஷ ராசியில இருந்து போவோம். விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு? அதாவது உங்களுடைய சந்தேகமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கலாம். நீங்க அதாவது விருச்சக ராசி பொறுத்தளவுக்கு அந்த சந்தேக குணம் அப்படிங்கிறது உண்டு. ரெண்டாவது, நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன், இந்த பதிவுலையும் சொல்றேன், விருச்சக ராசி பெண் சாபம் உள்ள ஜாதகம். ஆணாக அது ஆணுக்கு ரொம்ப பொருந்தும், பெண்ணுக்கு பொருந்துறதோ இல்லையோ ஆணுக்கு ரொம்ப பொருந்தும். அதனாலதான் சில கேட்ட நட்சத்திரம் விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி, விசாக நட்சத்திரம் விருச்சக ராசி இன்னைக்கும் பல தடுமாற்றங்களை 20 வருஷமா வாழ்க்கையில வாழ்ந்தவன்லாம் இன்னைக்கு தடுமாறுறான். இன்னைக்கு தடுமாறின்னு இருக்கான். 20 வருஷம் 25 வருஷம் வாழ்க்கையில வாழ்ந்தவன்லாம் இன்னைக்கு பொண்டாட்டி கோச்சின்னு போறேன்னு சொல்றா. இன்னைக்கு நான் இருக்க மாட்டேன், போக மாட்டேன், வரமாட்டேன்னு சொல்றா. அந்த அளவுக்கு குடும்பத்துல சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஏன்னா தடுமாறுறான். சில நேரத்துல 5ல் சனி என்றால் அபவாதம் என்பார்கள், 5ல் சனி அபவாதம் என்பார்கள் நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத கெட்ட பேர் கண்டிப்பா வரும். நீ என்னதான் நீ ஒதுங்கி போனாலும் உனக்கு கெட்ட பேர் வரதான் வரும். நீ நல்லதே செஞ்சாலும் உனக்கு கெட்ட பேர் தான் வரும். அது அலுவலகமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி. நீ ஒருத்தனுக்கு போய் நல்லது பண்ண, வேலை செய்யற இடத்துல அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? வேலை வாங்குற வரைக்கும் நல்லா வாங்கிப்பான். அடுத்த என்ன தெரியுமா பண்ணுவான்? இவன் 4 தடவை கேட்டதுக்கு அப்புறம் தானே அவன் சில விஷயம் எல்லாம் பண்ணி அப்படியே உன்னை பத்தி வேற மாதிரி பேசுவான். சோ சில விஷயத்துல நீ கவனமா தான் இருக்கணும். வேலை விஷயத்துல கவனமா இரு. யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் அதை மனதில் ஆழமாக எடுத்து சொல்லும் உங்கள் குணம் இந்த ஒரு மனக்கசப்பை அதிகரிக்கலாம். யாராவது ஏதாவது சொன்னா மறந்துருங்க. அதாவது மறதி குணம் எப்படிங்கிறது எப்போதுமே இருக்கணும். அதை மறந்துருங்க. கணவன் மனைவியிடையே சந்தேகம் வளர்ந்தால் அமைதி பாதிக்கப்படாது. கேள்வி கேட்பதற்கு முன் உண்மையை உறுதி செய்யுங்கள். கேள்வி கேட்கறதையே செய். பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சொல்றாங்கல்ல. அதனால ஒரு விஷயத்த சந்தேகப்பட்டு நீ கேள்வி கேட்க போறியா, முதல்ல அது தப்பா ரைட்டாங்கிறத உறுதி பண்ணிக்கோ. அப்புறமா நீ எதுவா இருந்தாலும் கேள்வி. உங்கள் வேலையை குறித்து யாராவது குறை கூறினால் உடனடியாக எதிர்த்து பேசாதீர்கள். அவன் என்ன குறை சொல்றான், ஏது பேசுறான், என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க. உடனே எதிர்த்து பேசாதீங்க. அடுத்ததாக உடனடியாக எதிர்த்து பேச அலுவலகத்தில் பின்னால் பேசுவதை கண்டுபிடிக்க முயன்று நீங்களே ஒரு புதிய சிக்கல், நமக்கு பின்னாடி யாரு என்ன பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்க போய் நீயா போய் ஒரு சிக்கல்ல மாட்டிக்காது. இதெல்லாம் சில பேருக்கு உண்டு. சிறிய மனஸ்தாபத்தை மேலதிகாரி வரை கொண்டு செல்ல வேண்டாம். உங்க கொலீக்ஸுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் இருந்தா கூட சில பேர் சின்ன சின்ன விஷயத்த கூட நாரதர் மாதிரி பெரிய மேலதிகாரி, சார் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா சார், ஆனா இதெல்லாம் உங்க விஷயத்துக்கே வரமாட்டேங்கிறது, நீங்க எதுவுமே கண்டு காணாத மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுவான். சோ கொஞ்சம் கவனமா பேசுங்க. சோ அந்த மாதிரி விஷயத்துல வேலை புதுசா ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா, கவனமா. பண விஷயத்துல யாரையும் எளிதில் நம்பி உங்களுடைய இயல்பு, உங்களுடைய பண விஷயத்துல நம்பி நீங்க ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கோங்க. ஆனால் நம்பிக்கை வைத்த ஒருவருக்காக பெரிய தொகை செலவு செய்ய வேண்டாம். கொடுத்த பணத்தை திரும்ப கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். வாங்கிய கடனை
மற்றவர்களின் தேவையை நிறைவேற்ற, கடன் வாங்கி ஒருத்தருடைய தேவையை நீங்க நிறைவேற்ற வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. ஆன்லைன் விஷயத்துல எச்சரிக்கையாக, திருமணம் மறுமணம் விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுடைய ராசிக்கு அப்படியே எடுத்துணும்னு சொன்னா வர வேண்டிய பணம்லாம் கொஞ்சம் ஸ்டக் ஆகி நிக்குது. அதே போல சில விஷயங்கள் கோர்ட்டு கேஸ் விஷயங்களும் ஸ்டக் ஆகி நிக்குது. சில காரியங்கள் நடக்கவே மாட்டேங்குது. நினைச்சுட்டு இருக்கீங்க, என்னடா நமக்கு எந்த விதமான மூவ்மெண்ட் இல்லாம அப்படியே இருக்கு, அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி இருக்கு சில விஷயங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு பயமே வருது, பயமே இருக்கு சில பேருக்கு வந்து விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் ஏஜ்டு பர்சனா இருந்தா நம்ம இதுக்கப்புறம் இருப்போமோ மாட்டோமோ நமக்கு தெரியலையே, அந்த அளவுக்கு இருக்கு. இனிமேல் நம்மளை யாராவது பார்த்துப்பாங்களா மாட்ட, யாருக்கும் கஷ்டம் இல்லாம போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் சில பேருக்கு வரும். சோ அதெல்லாம் மனசுல இந்த மாதிரிலாம் கொண்டு வராதிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க. சுவாமி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு சொல்லுங்க, நாங்க உங்களோட காணொலி பார்த்தோம், உங்களோட சேனல் பார்த்தேன், எனக்கு இந்த மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு ஒரு தீர்வு சொல்ல போறேன். சோ இப்ப என்ன தசாபுக்தி நடக்குது, இப்ப எப்படி இருக்கு, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்படி நீங்க செய்தீர்களானால் உங்களுக்கு இன்னும் சிறப்பா இருப்பீங்க, அமோகமா இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பீங்க. சோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். அடுத்ததாக எப்போதுமே ஒரு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. முருகனை இருக்க பிடிச்சுக்கோங்க. முருகப்பெருமான் வழிபாடு எந்த அளவுக்கு நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. சண்முகநாதர், ஆறுமுக சுவாமி, ஆறுமுகம் உள்ள சுப்பிரமணிய சுவாமி, இதோடைய வழிபாடுகள்லாம் உங்களுக்கு 9 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. 9 தீபம் ஏற்றுங்க. எப்போதுமே நல்லெண்ணெயா இருக்கட்டும், நெய்யா இருக்கும், வீட்டுல ஏற்றினாலும் சரி, ஆலயம் சென்று ஏற்றினாலும் சரி. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஏத்தி நல்லா ஆத்மார்த்தமா மனசார ஓம் சாம் சரவண பவாய நமஹா அப்படின்னு சொல்லி விளக்கேத்தி நல்லா வழிபாடு பண்ணுங்க. அடுத்தடுத்து நீங்க செய்யக்கூடிய சில நல்ல முயற்சிகள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆக போறது. சோ அதெல்லாம் ஒன்றும் கவலையப்படாதீங்க. உங்களை சில விஷயங்கள் காப்பாற்றும். இதாவது விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு நீங்க ரகசியத்தை காப்பாற்றுங்கள், கோபத்தை கட்டுப்படுத்துங்கள், சந்தேகத்திற்கு முன் உண்மையை தேடுங்கள். அப்பதான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் சரியா இருக்கும். அதாவது சில பேர் வந்து தேவையில்லாத சண்டைக்குள்ள உங்களை இழுத்து விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அதனால சரி, எதுல நம்ம கவனமா இருக்கணும், எப்படி நம்ம சில விஷயங்களை விட்டு விடுவதும் வெற்றி தான். சில விஷயங்கள் சரி இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, ஏன் நம்ம தேவையில்லாம விஷயத்துல போய் நம்ம தலையிடணும், வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போறது நல்லது. நீங்க ஒதுங்கி போறதுனால நீங்க இது கிடையாது, உங்களுக்கு எப்போதும் வெற்றி தான். சரியா? சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பொதுவான ராசி பலன்கள், 12 ராசிக்கான பொதுவான ராசி பலன்கள். இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, உண்மையிலேயே சொல்றேன், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த சேனல், இந்த காணொலி பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் என்னிடம் நேரடியாக சொல்லுவது என்ன தெரியுமா, சுவாமி நீங்க சொல்லக்கூடியது, குருஜி நீங்க சொல்லக்கூடியது 100% எனக்கு அப்படியே சரியா இருக்கு, என் வாழ்க்கையில நடக்கிறத தத்ரூபமா படம் எடுத்து நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து நான் சொல்றது, நான் இந்த சில விஷயங்கள் நாங்கெல்லாம் எழுதும் போது இது இந்த ராசிக்கு இப்படிதான் இருக்கும், இந்த ராசிக்கு இப்படி எல்லாம் இருக்கு, இந்த கிரக நிலைகளால் இந்த பிரச்சனைகள் வருது, இந்த கிரக பார்வைகளால் இந்த பிரச்சனை வருது, இந்த விஷயத்தினால இப்படி வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம கணித்து நம்ம சொல்றோம். இது பொதுவான ராசி பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். எப்படி இருக்கு ஜாதகம், எப்படி இருக்கு, இப்ப என்ன தசா புக்தி நடக்கிறது, அந்த தசை நமக்கு நல்ல தசையா இல்ல தசா புக்தி எப்படி இருக்கு, லக்னம் எப்படி, லக்னாதிபதி எப்படி, ராசி எப்படி, ராசிநாதன் எப்படி, எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நீங்க ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, நம்ம இதுல நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம். ஜாதகம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா எண் கணிதம் பார்த்துக்கலாம், வாஸ்து பார்த்துக்கலாம், பிரஷ்னம் பார்த்துக்கலாம். பிரஷ்னம்ல 5 விதமான பிரஷ்னம் நீங்க பார்க்கலாம். தற்கால பிரஷ்னம் பார்க்கலாம், தாம்பூல பிரச்சனம் பார்க்கலாம், தீப தாம்பூல பிரச்சனம் பார்க்கலாம், அஷ்டமங்கல பிரச்சனம் பார்க்கலாம், தேவ பிரச்சனம் பார்க்கலாம். சோ பிரச்சனம் எல்லாமே நம்ம பார்க்கிறோம். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது முக்கியமான தேவைகள், ஒரு எந்திரங்கள், சுவாமி சம்பந்தப்பட்ட எந்திரங்களாக இருக்கட்டும், உங்கள் ராசிக்கான ஒரிஜினாலிட்டியா இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த ராசி கற்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. சுவாமி நான் குருஜி கிட்ட பேசணும், ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நீங்க பேசி, சோ உங்களுடைய ஜாதகத்துல என்ன பண்ணணும், என்ன வச்சுக்கணும், உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வழி, அவ்வளவுதான். அதை நீங்க பண்ணினீங்கன்னா 100% நீங்க சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். வரக்கூடிய வருஷம்ல நீங்க தான் ராஜா. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.